தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். கும்பராசிக்குரிய வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். சனி பயிற்சி வக்ர பயிற்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சனி பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பயிற்சி. வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவானுடைய வீடு எந்த இடத்துல சனி இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து 5வது வீட்டுக்கு சூரிய பகவான் வரும் பொழுது இந்த வக்ர பயிற்சி நடக்கும். இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு 4.5 மாசம் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 139 நாள். அப்ப ஜூன் 29 இருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்ப சூரிய பகவான் திரும்பி 9ஆம் வீட்டுக்கு வரப்போ வக்ர நிவர்த்தி ஆகும். அப்ப இந்த காலகட்டம் கும்பராசிக்கு ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்கும். சனிங்கிறது எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஒரு நெகட்டிவ் பிளானட். அப்ப இவர் இப்போ நெகட்டிவ் பிளானட் ஒரு வக்ரமா இருக்கும் பொழுது பாசிட்டிவ் வைப் கட்டாயமா கொடுப்பாரு அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாருன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பின்னோக்கி வர்றாரு. அப்ப கண்டிப்பா உங்களுடைய தொழில்ல மிகப்பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்குதுங்க. தொழில்ல நிறைய சிரமங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 வருடம் 4 வருட காலம் நம்ம கம்பேர் பண்ணோம்னு சொன்னா அடுத்தடுத்து கஷ்டங்கள் மேல் கஷ்டமும் நஷ்டம் மேல் நஷ்டம் தான் ஆயிட்டு இருக்கு. ஒரு திருப்திகரமே இல்லை. ஏன்னா எதை செய்தாலும் எதை பண்ணாலும் ஒரு மாதிரி மந்தமாகவும் தடுமாற்றமா தான் போயிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சூழல் இந்த வக்ர பயிற்சியானது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க போகுதுங்க. புதிய உத்திகள், புதிய வாய்ப்புகளை தேடி போவீங்க. புதுசா ஏதாவது பண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாள் தடைப்பட்ட பணம் சேரும். அதே மாதிரி நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பீங்க. ஒரு மாதிரி மன உளைச்சலோட பயணிச்ச நீங்க ஓரளவுக்கு திருப்தியா இருக்குதுங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்பை நீங்க பார்க்க போறீங்க. எல்லா விதத்திலையுமே ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு இருந்த நீங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்கிறதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை. இது இல்லாம வேலை இழந்து வேலையில எங்க போனாலும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. 3 மாசம் இருக்க முடியுது, 5 மாசம் இருக்க முடியுது, அல்லது ஒரு 2-3 வருஷமா இருக்க முடியுது. ஆனா பட் ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைங்க, எனக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வேலை இன்னைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் பார்க்குறோம். அந்த மாதிரியான நபராக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த டைம் பீரியட்குள்ள உங்களுக்கு ஒரு வேலை மாறுதலுக்கான ஒரு எண்ணம் இருக்கு, அல்லது வேலைக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வெளிநாடோ வெளியூர் பயணமோ செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல கடுமையான அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு இல்லாம கொஞ்சம் அதுக்கான மெனக்கடலோட நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு 100% உண்டு அப்படின்ல இதோட மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுப்பாங்களா, அல்லது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா? ஏன்னா உங்களுக்கான வர வேண்டிய எல்லா விதமான நற்பலன்களையுமே அடுத்தவங்களுக்கு தான் அது போயிட்டு இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அடுத்தவங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலை கண்டிப்பா உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, புதிய உத்திகளை கையாண்டு வீட்டுல ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுத்துறது, கணவன் மனைவிலான அன்னுணை நட்பு அதிகரிக்கிறது, பிள்ளைகளுக்கு உங்களுக்குமான பாண்டிங் அதிகரிக்கிறது, ஃபேமிலிக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல். அதே மாதிரி ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கணும். வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயணிக்கணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி இந்த கல்வி இதுதான் தேர்ந்தெடுக்கணும். நான் பிஎஸ்சி படிக்க போறேன், அல்லது எம்எஸ்சி படிக்க போறேன், எம்பிள் படிக்கணும்னா ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. நீங்க பாட்டு ஏனோதானம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதே மாதிரி மாணவ செல்வங்க அதே மாதிரி தான் பெற்றோர் நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்ன பயன்படுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குழம்பு. அதனால சுய ஜாதை அதை கூட ஆட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கான நல்ல கல்வி தேர்ந்து கொடுங்க. அவங்களுக்கான சிந்தனை என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆக மொத்தத்துல இந்த சனி வக்ர பயிற்சி உங்களால ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் கொண்டு போக போகுது. ஜென்மச்சனிங்கிற ஒரு பயத்துல இருக்காதீங்க. கண்டிப்பா நல்ல நிலைமை வரும். தைரியமா இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல்ல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், பழிவும் சிலருக்கு இருக்கும். ஏன்னா ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் இந்த சனி வக்ர பயிற்சி. அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி, உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு, வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்,
எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதனால இதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பாக்குறது. ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசன்னங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு, பேர் பிரசனம் இருக்கு, தேவ பிரசனம் இருக்கு, ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள் நிறைய இருக்கு. அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம். நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே சேவ் பண்ணி வச்சுக்கங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன், எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆபீஸ் இருக்கு. நேர்ல வரனாலும் வாங்க. கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யலாங்கிறது தெளிவா நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.